Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அழகான ஒரு sunburst granny square எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ரொம்ப 6 different colors choose பண்ணிருக்கேன். அது வந்து கலர்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நம்ம first இந்த கலரை வச்சு ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு மேஜிக் ரிங் வச்சு நம்ம இந்த granny square பண்ண ஆரம்பிக்கலாம். சோ ஒரு மேஜிக் ரிங் நான் போடுறேன். போட்டுட்டு இந்த ஹூக் அப்படி பின்னாடி வெளியே இன்சர்ட் பண்ணிட்டு புடிச்சு இழுத்துக்கிட்டு கையில இருந்து எடுத்துறலாம். இப்போ நம்ம ஒரு 3 chains போடுறோம். 1 2 3. இந்த 3 chain வந்து ஒரு டபுள் crochetக்கு ஈக்குவல். இப்போ நம்ம இந்த ரிங்ல இந்த வளையத்துல 11 டபுள் crochet போடுறோம். சோ டோட்டலா நமக்கு வந்து 12 டபுள் crochet வரணும். 1 2 இந்த மாதிரி நான் 11 டபுள் crochet போட்டு வரேன். 3 இப்போ நான் இதுக்குள்ள 11 டபுள் crochet போட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ நான் அந்த ரிங்குக்குள்ள வந்து 11 டபுள் crochet போட்டு வந்துட்டேன். ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 12 டபுள் crochet இருக்கும். இப்போது இந்த சின்ன நூல் இருக்கு இல்லையா, இந்த நூலை வந்து இப்படி பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு இந்த ரவுண்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இது ஒரு ரவுண்ட் ஃபார்மேஷன் வந்துடுச்சு. இப்போது ஃபர்ஸ்ட் இந்த 3 செயின் இருக்கு இல்லையா, இந்த 3 செயினோட டாப்பில் நான் இங்கே போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இதை நம்ம கட் பண்ணிடலாம். ஒரு செயின் போட்டு இந்த ரவுண்டை ஃபினிஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து நாம ப்ளூ கலர் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல டாப்பில் பேக் லூப்பில் பாருங்கள், நான் இந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்ட இடத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த பின்னாடி லூப்பில் நம்ம போய் இந்த பின்னாடி லூப்பில் போய் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கலர் வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லுமே பின்னாடி பேக் லூப்பில் தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ நான் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நீங்கள் பேக் லூப்பில் தான் ஒர்க் பண்ணணும், அது மென்ஷன் பண்ணாலும் பண்ணாட்டினாலும். இப்போ நான் ஒரு 3 செயின்ஸ் போட்டுக்கிறேன். நான் 3 செயின்ஸ் போட்டுக்க போகிறேன். 1 2 3. இந்த 3 செயின் வந்து ஒரு டபுள் crochetக்கு ஈக்குவல். ஸோ இந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்ட இடத்துலையே இன்னொரு டபுள் crochet போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரிங்லையுமே நம்ம 2 டபுள் crochet போட போகிறோம். ஸோ ஒரு டைம் ஒரு 2 டபுள் crochet ஒர்க் பண்ணியாச்சு. அதுக்கு பக்கத்தில் இருக்க செயின்லேயும் நீங்கள் பேக் லூப்பில் தான் போயிட்டு ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டபுள் crochet போடணும். ஸோ நான் வந்து பேக் லூப்பில் போயிட்டு ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படியே வச்சு தைச்சிட்டு வாங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்னஸ் கிடைக்கும் நமக்கு. ஒரு டபுள் crochet, ரெண்டாவது டபுள் crochet. நான் எல்லாமே பேக் லூப்பில் தான் ஒர்க் பண்ணுறேன். அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுலையும் நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் 2 டபுள் crochet பேக் லூப்பில் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. இதுலேயும் பேக் லூப்பில் தான் நான் ஹூக்கை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்ளே விடுறேன். ஸோ இது போல் நீங்கள் ஃபுல்லாகவே டோட்டலாக ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் 2 டபுள் crochet போட்டுவாங்க. உங்களுக்கு வந்து கவுண்டிங்ஸ் வந்து 24 டபுள் crochet நமக்கு இருக்கணும் டோட்டலாக. இப்போ நான் டோட்டலாக ரவுண்ட் ஃபுல்லாகவே போட்டு வந்துட்டேன். இப்போ நீங்கள் இந்த கவுண்டிங்ஸ் வந்து உங்களுக்கு 24 டபுள் crochet இருக்கணும். அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே 2 டபுள் crochet ஒர்க் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இந்த கவுண்டிங்ஸ் வந்து 24 இருக்கணும். இப்போது இந்த 3 செயினோட டாப்பில் போய்ட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணி கட் பண்ணிடலாம். ஒரு செயின் போட்டு இப்போ நெக்ஸ்ட் நான் இந்த கலர் வந்து ஆட் பண்ணுறேன். ரொம்ப இது வந்து கலர்ஃபுல்லான கலரு. இதை வந்து நம்ம இப்போ நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம 2 டபுள் crochet போட்டிருக்கோமா. இப்போ இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. ஸோ நீங்கள் இந்த ஏதாவது ஒரு செட்டோட இந்த எண்டு பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற எண்டில் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதை பேக் லூப்பில் நீங்கள் உள்ளார விடணும். உள்ளார விட்டுட்டு பிடிச்சி இழுத்துட்டு நீங்கள் ஒரு செயின் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க லூப்லேயும் நீங்கள் போயிட்டு பேக் லூப்பில் ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கோங்க. சிங்கிள் crochet போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ரவுண்டில் இருக்க ஃப்ரண்ட் லூப்லலாம் ஒர்க் பண்ண போகிறோம். எது ஃப்ரண்ட் லூப்னா பாருங்கள், இதெல்லாம் ஃப்ரண்ட் லூப். நமக்கு வந்து இப்படி ஸ்டிச்சு ஏதாவது ஒரு ஹூக்கை விட்டு இன்சர்ட் பண்ணி பார்த்தாலே நமக்கு இந்த ஃப்ரண்ட் லூப்லாம் தெரியும். ஸோ இந்த ஃப்ரண்ட் லூப்பில் தான் நம்ம இப்போது ஒர்க் பண்ண போகிறோம். இப்போது இந்த மாதிரி ஃப்ரண்ட் லூப்பில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள்,
நம்ம இந்த ஒவ்வொரு இடத்துலையுமே மூணு ஃப்ரண்ட் லூப்பில் ஒர்க் பண்ணிவிட்டு அதை நம்ம ஒரே ஸ்டிச்சாக கொண்டு வர போகிறோம். ட்ரிபிள் க்ரோச்செட் ஒரே ஸ்டிச்சாக நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ நான் எதுக்காக இந்த இடத்துல போட சொன்னேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இதுலேயும் ஒர்க் பண்ணணும், இந்த இடத்துலையும் ஒர்க் பண்ணணும், இந்த இடத்துலையும் ஒர்க் பண்ணணும், அப்புறம் இந்த இதுலேயும் ஒர்க் பண்ணணும் ஃப்ரண்ட் லூப்பில். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான். சப்போஸ் நீங்கள் இங்கேருந்தே ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துலேருந்தே இந்த இடம் க்ராஸ் பண்ணும்போது ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் வரும். அதுக்காக தான் நான் வந்து நீங்கள் இந்த இடத்துல ஏதாவது ஒரு இதில் லெஃப்ட் சைடில் இருக்க ஸ்டிச்சை சூஸ் பண்ணிக்கிட்டு இப்போது இந்த இடத்துல ஒரு வாட்டி, இந்த இடத்துல ஒரு வாட்டி, இந்த இடத்துல ஒரு வாட்டி, இந்த 3 ஸ்டிச்சு சேர்த்து நம்ம ஒரே ஸ்டிச்சாக கொண்டு வரப்போகிறோம். பாருங்கள், 2 வாட்டி ஆன் ஒர்க் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணால் தான் உங்களுக்கு கொஞ்சம் இப்படி ஈஸியாக இருக்கும். இதில் இருக்க ஃப்ரண்ட் லூப்பில் நான் போய்ட்டு ஃபர்ஸ்ட் 2 லூப்பில் பிடிச்சி இழுத்துக்கிறேன், அப்புறம் நெக்ஸ்ட் 2 லூப்பில் பிடிச்சி இழுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் 2 வாட்டி ஆன் ஓவர் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க ஃப்ரண்ட் லூப்பில் நான் போய் உள்ளார விட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் 2 லூப், நெக்ஸ்ட் 2 லூப். இப்போ நமக்கு 3 லூப் நீங்கள் அப்படியே வச்சுக்கணும். மறுபடியும் 2 வாட்டி ஆன் ஒர்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு லெஃப்டில் இருக்கிற பக்கத்து ஸ்டிச் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பிடிச்சி இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 லூப், நெக்ஸ்ட் 2 லூப் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இப்போ 4 லூப் இருக்கும். இப்போ இந்த 4 லூப்லேயுமே நீங்கள் பிடிச்சி இழுத்துக்கணும். இழுத்துட்டு இப்போ பாருங்கள், அப்படியே இப்போ நம்ம கடைசியாக ஒர்க் பண்ணது வந்து இந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டிச்லேயே நீங்கள் போயிட்டு பேக் லூப்பில் ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போட்டுடணும். பேக் லூப்பில் எந்த ஒரு செயினுமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பேக் லூப்பில் போய்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போட்டுருங்க. இப்போது ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு 2வது பாருங்கள், இந்த ஸ்டிச் ஒர்க் பண்ணி 2வது ஸ்டிச்சில் 1 2 இதில் நம்ம ஒரு இன்க்ரீஸ் கொடுக்க போகிறோம். இன்க்ரீஸ்னால் ஒரே ஸ்டிச்சில் 2 வாட்டி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் 2 சிங்கிள் க்ரோச்செட் போட்டுக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு 2 லூப்பில் ஒரு சிங்கிள் க்ரோச்செட் 1 2. இப்போ இந்த இன்க்ரீஸை நீங்கள் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த இன்க்ரீஸை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் இதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டிச்சுக்கு வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 1 2 3 4 5 டோட்டலாக 5 ஸ்டிச் வரும். இந்த 2வது ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் போட்டிருக்கோம். இப்போ மறுபடியும் 2 வாட்டி ஆன் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எங்கே ஒர்க் பண்ணுறோன்னா, இப்போ பாருங்கள், இந்த கடைசியாக இந்த லூப் போட்டோம் இல்லையா, இந்த கடைசியாக போட்ட லூப்பில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள், இது அதுக்குள்ளே நான் உள்ளார ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்துக்கிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் 2 லூப், நெக்ஸ்ட் 2 லூப்பில் இழுத்து அப்படியே வச்சுக்கிறேன். அப்புறம் மறுபடியும் 2 வாட்டி ஆன் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல போய்ட்டு உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 லூப், நெக்ஸ்ட் 2 லூப். மறுபடியும் 2 வாட்டி ஆன் ஒர்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சில் உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 லூப், நெக்ஸ்ட் 2 லூப். இப்போ டோட்டலாக 4 லூப் இருக்குது. இந்த 4 லூப்லையுமே ஓவராலாக பிடிச்சி இழுத்துட்டு நம்ம இந்த பேக்கில் பாருங்கள், நம்ம கடைசி இந்த ஸ்டிச்சில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுக்கு பக்கத்தில் இதுலேயும் பேக் லூப்பில் ஒர்க் பண்ணணும். ஸோ அதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோச்செட், எந்த செயினுமே நான் ஸ்கிப் பண்ணலை. ஸோ ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம இன்க்ரீஸ் கொடுக்கணும். இன்க்ரீஸ்னால் ஒரே இதில் 2 சிங்கிள் க்ரோச்செட். அப்புறம் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோச்செட் 1 2. இந்த இன்க்ரீஸ்லாம் நீங்கள் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ், இது செகண்ட் இன்க்ரீஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இது ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ், செகண்ட் இன்க்ரீஸ், அதாவது 1 2 3 தேர்ட் ஸ்டிச் வந்து செகண்ட் இன்க்ரீஸ். ஸோ அதை நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கணும். அப்புறம் மறுபடியும் 2 வாட்டி ஆன் ஓவர் பண்ணிவிட்டு இந்த இடம் முடிஞ்ச இந்த இடத்துலையே நான் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 லூப், நெக்ஸ்ட் 2 லூப். அப்புறம் மறுபடியும் 2 வாட்டி ஆன் ஓவர் பண்ணிக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் இருக்க லூப்பில் உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 லூப், நெக்ஸ்ட் 2 லூப். மறுபடியும் 2 வாட்டி ஆன் ஓவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் 3வது இதில் உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 லூப், நெக்ஸ்ட் 2 லூப். இப்போ நீங்கள் டோட்டலாக இந்த 3த்துலேயும் பிடிச்சி இழுத்துக்கணும். இழுத்துட்டு பின்னாடி இதுக்கு நம்ம இந்த இதில் கடைசியாக ஒர்க் பண்ணியிருக்கோம், இதில் உள்ளார விட்டுட்டு பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஒரு சிங்கிள் க்ரோச்செட். நெக்ஸ்ட்டு ஒரு இன்க்ரீஸ் 1 1 2, அதே இடத்துல ஒரு இன்க்ரீஸ், அப்புறம் பக்கத்தில் ஒரு சிங்கிள் க்ரோச்செட், நெக்ஸ்ட் இதுலேயும் ஒரு சிங்கிள் க்ரோச்செட். இப்படியே நீங்கள் டோட்டலாக ஃபுல்லாக நமக்கு வந்து இந்த ஸ்டார் வந்து
6 டைம்ஸ் 1 2 3 டைம்ஸ் போட்டிருக்கோம். மீதி 3 டைம்ஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். நான் கடைசி டைம் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். இப்போ நான் டோட்டலாக வந்து 1 2 3 4 5 டைம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ கடைசி டைம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள், இந்த லூப்போடையும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த லூப்போடையும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நடுவில் ஒரே ஒரு லூப் மட்டும் நமக்கு பேலன்ஸ் இருக்கும். இப்போ அதுலேயும் போய் ஒர்க் பண்ணுறோம். 2 வாட்டி ஆன் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த கடைசி இதில் பாருங்கள், இதில் உள்ளார விட்டுட்டு பிடிச்சி இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 லூப், நெக்ஸ்ட் 2 லூப், அப்புறம் மறுபடியும் 2 வாட்டி ஆன் ஒர்க் பண்ணிக்கிறேன். உள்ளார நெக்ஸ்ட் இதில் உள்ளார விடுறேன், பிடிச்சி இழுக்கிறேன், ஃபர்ஸ்ட் 2 லூப், நெக்ஸ்ட் 2 லூப், அதுக்கப்புறம் மறுபடியும் 2 வாட்டி ஆன் ஒர்க் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடம் ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பித்தோம் இல்லையா, இந்த இடத்துல உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 லூப், நெக்ஸ்ட் 2 லூப். இப்போ நீங்கள் டோட்டலாக எல்லாம் சேர்த்து உள்ள இழுத்துட்டு பேக்கில் பாருங்கள். இப்போ கடைசியாக நம்ம இந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு பக்கத்தில் போயிட்டு ஒரு சிங்கிள் crochet, அதுக்கப்புறம் ஒரு இன்க்ரீஸ் 1 2, ஒரு இன்க்ரீஸ், அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல ஒரு இது போட்டனால ஒரே சிங்கிள் crochet போட்டு இந்த இடத்துல போய்ட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இப்போது நம்ம தேர்ட் ரவுண்ட் வந்து இந்த க்ரீன் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல் இன்க்ரீஸ் தான் கொடுக்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு வந்து இந்த 2 இன்க்ரீஸ் பண்ண இடத்துல வந்து 2வது இன்க்ரீஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதாவது 1 2 3 தேர்ட் ஸ்டிச் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன். 1 2 3. இப்போது இந்த தேர்ட் ஸ்டிச்லேயும் இதோட டாப்லேயும் நம்ம இன்க்ரீஸ் கொடுக்க போகிறோம், டபுள் crochet இன்க்ரீஸ் கொடுக்க போகிறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல இருந்தே பாருங்கள், இதுக்கு இந்த பக்கத்து ஸ்டிச்சில் ஹூக்கை விட்டாலும் சரி, இல்லை நீங்கள் இந்த இடத்துல ஹூக்கை விட்டாலும் சரி, ஆனால் எல்லாமே நம்ம பேக் லூப்பில் தான் விடுறோம். ஸோ நீங்கள் போயிட்டு இந்த இடத்துல அதுக்கு பக்கத்தில் பாருங்கள், இந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சில் நான் பேக் லூப்பில் போயிட்டு உள்ளார விட்டுட்டு இந்த க்ரீன் கலரை வந்து ஆட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு 3 செயின்ஸ் போட்டுக்கலாம். 1 2 3. இது வந்து ஒரு டபுள் crochet. இப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல வந்து நீங்கள் இன்னொரு டபுள் crochet போடணும். இப்போது இந்த இடம் வந்ததும் பாருங்கள், இந்த டாப் இந்த இடம் வந்ததும் இதில் இதில் போயிட்டு 2 டபுள் crochet நம்ம போட போகிறோம். பேக் லூப்பில் நம்ம 2 டபுள் crochet 1 2 2 டபுள் crochet போட்டாச்சு. இப்போ அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து ஒரு டபுள் crochet, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல ஒரு டபுள் crochet. இப்போ அந்த தேர்டு நம்ம இன்க்ரீஸ் கொடுத்ததில் இந்த செகண்டு வந்ததும் அதில் ஒரு 2 டபுள் crochet கொடுக்க போகிறோம். ஸோ இந்த இன்க்ரீஸில் இருந்தால் உங்களுக்கு வந்து நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். பிகாஸ் இதில் தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சும் நம்ம போட போகிறோம். ஸோ இந்த இன்க்ரீஸையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த இன்க்ரீஸையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு டோட்டலாக ஃபுல்லாகவே போட்டாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதில் போய்ட்டு ஒரு டபுள் crochet, பேக் லூப்பில் ஒரு டபுள் crochet, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல பேக் லூப்பில் ஒரு டபுள் crochet. நெக்ஸ்ட்டு இந்த இடம் டாப் வந்ததும் இந்த இடத்துல 2 டபுள் crochet, ஒரு இடத்துல பேக் லூப்பில் 2 டபுள் crochet 1 2. நெக்ஸ்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டபுள் crochet, நெக்ஸ்ட் செகண்ட் செயினில் ஒரு டபுள் crochet. இப்போ இந்த தேர்ட் செயின் இன்க்ரீஸில் செகண்ட் வந்ததும் அந்த இடத்துல நம்ம 2 டபுள் crochet போடுறோம். ஸோ இதே போல் நீங்கள் டோட்டலாக ஃபுல்லாகவே இந்த தேர்ட் ஸ்டிச், அதாவது இதில் இருக்க நடு ஸ்டிச் தேர்ட் ஸ்டிச்லேயும் இந்த டாப்லேயும் நீங்கள் போயிட்டு ஒரு 2 டபுள் crochet போட்டு வரணும். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் வந்து டோட்டலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஃபுல்லாகவே. அதே மாதிரி பாருங்கள், இந்த தேர்ட் ஸ்டிச்லையும் நம்ம இந்த ஸ்டிச்லேயும் நான் ஒவ்வொரு இன்க்ரீஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இதுதான் நம்ம அந்த இன்க்ரீஸ் பண்ணதில் கடைசி. ஸோ நீங்கள் போய்ட்டு இந்த தேர்ட் ஸ்டிச்சோட டாப்பில், தேர்ட் லூப்போட டாப்பில் பேக்கில் போய்ட்டு நீங்கள் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு இதை கட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கலர் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த மெரூன் கலர் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ நான் சொல்கிறத நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த டாப்லேயும் அந்த தேர்ட் ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு இன்க்ரீஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இந்த இடத்துல 2 ஸ்டிச் கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல 2 ஸ்டிச் கொடுத்துருக்கோம். இதில் இந்த ஸ்டிச்லேயும்
இந்த ஸ்டிச்சும் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த லூப்பில் பாருங்கள், இதில் இருக்க இந்த ஃப்ரண்ட் லூப்லேயும் அப்புறம் இதில் இருக்க இந்த ஃப்ரண்ட் லூப்லேயும் நம்ம போயிட்டு ஒரு ட்ரிபிள் க்ரோச்சட் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நல்லா பாருங்கள், இதில் இருக்க ஒரு பாருங்கள் இந்த வி மாதிரி இருக்கா, அப்போ இதில் இருக்க ஒரு ஃப்ரண்ட் லூப்லேயும் இதில் இருக்க ஒரு ஃப்ரண்ட் லூப்லேயும் நம்ம போய் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ எப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த 2 இதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த செயின்லேயும் இந்த செயினுக்கு இப்போ 2 செயினுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த லூப்பை பிடிச்சி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு ஒரு செயின் போட்டுக்கணும். இப்போ அதுக்கு பக்கத்தில் பாருங்கள், அதுக்கு பக்கத்துலேயே இந்த வீடு வந்துடுச்சு. ஸோ இந்த வீடு வந்ததுக்கப்புறம் இப்போது நம்ம இந்த இடம் வந்ததும் தானே நான் ஒரு இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னேன், ட்ரிபிள் க்ரோச்சட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ நீங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க இடத்துல ஒரு அந்த வீல ரைட் சைடில் இருக்கிறதுல போய்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோச்சட். நெக்ஸ்ட் இந்த இடம் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த வி போர்ஷனில் அந்த இன்க்ரீஸ் பண்ண இதில் இந்த செகண்ட் இந்த இடம் வந்ததும் நம்ம ஒரு ட்ரிபிள் க்ரோச்சட் போடுறோம் இந்த ஃப்ரண்ட் லூப்பில் போயிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 லூப், நெக்ஸ்ட் 2 லூப், இந்த வாட்டி ஃபுல்லாகவே நீங்கள் டோட்டலாகவே ட்ரிபிள் க்ரோச்சட்டே போட்டுருங்க. அப்புறம் நம்ம கடைசி இந்த இடம் ஒர்க் பண்ணியிருக்கோமா, இந்த இடம் ஒர்க் பண்ணதுக்கு பக்கத்து ஸ்டிச்லேயே போயிட்டு ஒரு சிங்கிள் க்ரோச்சட். இந்த இடத்துல நம்ம ஒரு இடத்துல கூட இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம், தேவையில்லை. ஆனால் நீங்கள் இந்த ஒரே இடத்துல 2 ஸ்டிச் போட்டதில் இந்த லெஃப்ட் இடம் வந்ததும் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இப்போது 1 சிங்கிள் க்ரோச்சட் போட்டாச்சு. இப்போது 2வது சிங்கிள் க்ரோச்சட் போட்டேன். இப்போ 3, இப்போ 4வது சிங்கிள் க்ரோச்சட் போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த இடம் வந்திருக்கணும். பாருங்கள், அந்த இடம் வந்துடுச்சு. இந்த இடத்தோட செகண்ட் பொசிஷன் வந்துடுச்சு. ஸோ அந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் ஒரு அதோட கீழே இந்த இடத்துல போய்ட்டு ஒரு ட்ரிபிள் க்ரோச்சட் நம்ம போடணும். ஃபர்ஸ்ட் 2 லூப், நெக்ஸ்ட் 2 லூப், அப்புறம் மீதி அடுத்த 2 லூப்லேயும் பிடிச்சிருங்க. இப்போது இந்த கடைசி இந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கோம், அதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த இடத்துல போய்ட்டு ஒரு 1 2 3 4. இப்போ நம்ம 4th போட்டதுக்கப்புறமே நமக்கு இந்த பார்ட் வந்திருக்கணும். இந்த பார்ட் வந்தால் தான் நம்ம போட்டிருக்க ஸ்டிச்சஸ் எல்லாம் கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடம் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல டாப்பில் போய்ட்டு ஒரு ட்ரிபிள் க்ரோச்சட். இப்போ கடைசி அந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல போய்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோச்சட். 1 2 3 4 போட்டதுக்கப்புறம் பாருங்கள், என்னோட ஸ்டிச் இந்த பார்ட் வந்திருக்கும். இந்த பார்ட்டில் இந்த லெஃப்ட் வந்திருக்கும். லெஃப்ட் வந்ததுக்கப்புறம் போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஒரு ட்ரிபிள் க்ரோச்சட். ஸோ இதே போல் நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு செயின் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக இந்த பார்ட் வந்ததும் இந்த லெஃப்ட் இந்த இடம் வந்ததும் நீங்கள் போய்ட்டு இந்த மாதிரி ட்ரிபிள் க்ரோச்சட் ஒர்க் பண்ணிட்டாங்க. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒர்க் பண்ணிட்டேன். இப்போது ஒரு சிங்கிள் க்ரோச்சட், இப்போ அடுத்த இதில் ஒரு சிங்கிள் க்ரோச்சட். ஸோ உங்களுக்கு வந்து டோட்டலாக கேப் எவ்வளோ கவுண்டிங்ஸ் வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதிலேருந்து இந்த செயின்குள்ளே இந்த நடுவில் இருக்கிறது 1 2 3 4 வந்தால் தான் நம்ம கரெக்டாக பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிட்டு வாங்க. நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இதில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு ஆரஞ்சு ஷேப்பில் இருக்க கலர் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல போய்ட்டு பேக் லூப்பில் ஹூக் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த ஸ்டிச்சுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த இடத்துல போய்ட்டு ஹூக் இன்சர்ட் பண்ணுறேன். அதுவும் பேக் லூப்பில் தான் நான் வந்து பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்து பேக் லூப்லேயே தான் ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல மட்டும் நீங்கள் கண்டிப்பாக பேக் லூப்லேயே ஒர்க் பண்ணி வைக்கணும். ஸோ பார்த்து பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு 2 3 செயின் போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு டபுள் க்ரோச்சட் ஈக்குவல். நீங்கள் எல்லா இடத்துலையுமே டபுள் க்ரோச்சட் தான் பண்ணணும். இந்த இடம் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் இன்க்ரீஸ் கொடுக்க போகிறோம். அதாவது 2 டபுள் க்ரோச்சட் அதே இடத்துல ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 1 2
எல்லாமே பேக் லூப்பில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். இப்போது அந்த இடம் வரப்போகுது. அந்த இடம் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த ட்ரிபிள் க்ரோச்சரோட டாப் ஹெட்டு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நான் ஒரு இன்க்ரீஸ் கொடுக்க போகிறேன். இன்க்ரீஸ்னால் 2 டபுள் க்ரோச்சட் அதே இடத்துல 2 டபுள் க்ரோச்சட். இப்போ அதுக்கு பக்கத்தில் 1 2 பேக் லூப்லேயே தான் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். எதுலையுமே நீங்கள் 2 லூப்பையும் சேர்த்து போட்டுறதீங்க. பிகாஸ் மற்ற ஸ்டிச்சில் 2 சேர்த்து போட்டால் கூட ஒரு ப்ராப்ளமும் வராது, டிசைன் தான் ப்ராப்ளம் வரும். இதில் வந்து 2 சேர்த்து போட்டால் நமக்கு பின்னாடி ஃப்யூச்சரில் வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த டாப் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதே இடத்துல 2 டபுள் க்ரோச்சட் 1 2 இப்படி நீங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஒரு டபுள் க்ரோச்சட்டும் இந்த டாப் வந்ததுக்கப்புறம் இந்த ட்ரிபிள் க்ரோச்சரோட ஹெட்டில் போயிட்டு 2 டபுள் க்ரோச்சட் போட்டுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் வந்து டோட்டலாக வந்து ஃபுல்லாகவே போட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இந்த டாப்பில் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு பிடிச்சி இழுத்துக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கலரை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இதில் இருக்க இந்த ஃப்ரண்ட் லூப்ஸில் எல்லாம் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ப்ரௌனில் இருக்க ஃப்ரண்ட் லூப்ஸில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த ஆரஞ்சை வந்து நீங்கள் பேக் லூப்பில் தான் கண்டிப்பாக ஒர்க் பண்ணி ஆகணும். பிகாஸ் இந்த ஃப்ரண்ட் லூப் வந்து நமக்கு ரொம்ப தேவைப்படும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இந்த ட்ரிபிளோட க்ரோச்சரோட டாப்பில் போயிட்டு ஒரு அந்த ஃப்ரண்ட் லூப்பில் உள்ளார விட்டுக்கோங்க. உள்ளார விட்டு நெக்ஸ்ட் கலர் வந்து பிடிச்சி இழுத்துக்கோங்க. பிடிச்சி இழுத்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு செயின் போட்டேன். ஒரு செயின் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நமக்கு 4 தான் இருக்கணும். 1 2 3 4 இருந்தால் தான் நம்ம கரெக்டாக பண்ணிட்டு வரோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து அடுத்த இந்த ட்ரிபிளோட ஹெட்டோட பக்கத்தில் இருக்க இதில் போய்ட்டு நீங்கள் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோச்சட் போடுறோம். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த 2 லூப்ஸில் நெக்ஸ்ட் இந்த 2 லூப்ஸில் ஒவ்வொரு லூப்லையுமே 2 டபுள் க்ரோச்சட் போடுறோம். 1 அதே இடத்துல இன்னொரு டபுள் க்ரோச்சட். இப்போது அடுத்த ஸ்டிச் தேர்ட் ஸ்டிச் வந்ததுக்கப்புறம் அதுலேயும் நம்ம 2 டபுள் க்ரோச்சட் போடுறோம். 1 2 அதே இடத்துல 2 டபுள் க்ரோச்சட். அப்போ கடைசியாக நமக்கு ஒன்றே தான் நமக்கு பேலன்ஸ் இருக்கும். அந்த இடம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் போய்ட்டு ஒரு ஹாஃப் டபுள், இந்த இடத்துல தான் கரெக்டாக நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு ஹாஃப் டபுள். நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து இந்த ட்ரிபிளோட ஹெட்டு கிடச்சிரும், அதோட டாப் போர்ஷன் கிடச்சிரும். அதில் போய்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோச்சட். இப்போ இந்த ட்ரிபிளோட ஹெட்டில் ஒரு சிங்கிள் க்ரோச்சட் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த லெஃப்டில் ஆகிட்டு ஒரு ஹாஃப் டபுள். அப்புறம் நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் ஒவ்வொரு ஸ்டிச்லையுமே 2 டபுள் க்ரோச்சட். 1 2 அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டிச்லையுமே ஒரு 2 டபுள் க்ரோச்சட். 1 2 இப்போ கடைசி இந்த 4th இது வந்ததுக்கப்புறம் அதில் போய்ட்டு ஒரு ஹாஃப் டபுள். ஹாஃப் டபுள் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு இந்த ட்ரிபிளோட ஹெட்டு கிடச்சிரும். அந்த ட்ரிபிளோட ஹெட்டு வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல போய்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோச்சட். ஸோ இதே போல் நீங்கள் வந்து டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. பாருங்கள், நீட்டாக இப்படி டிசைன் மாதிரி இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு இந்த 4 ஸ்டிச்சஸ் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ட்ரிபிளோட ஹெட் வந்துடுச்சு. ட்ரிபிளோட ஹெட் வந்ததுக்கப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோச்சட், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல ஒரு ஹாஃப் டபுள். அப்புறம் அடுத்தடுத்து இந்த 2 லூப்லையும் தொடர்ந்து ஒவ்வொரு இடத்துலையுமே 2 டபுள் க்ரோச்சட். 1 2 நெக்ஸ்ட்டு 2 டபுள் க்ரோச்சட். 2 இப்போ இந்த கடைசி ஸ்டிச் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஹாஃப் டபுள் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் இது இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பாருங்கள், இந்த நம்ம செயின் போட்ட இந்த இடத்துல போய்ட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம இந்த இடத்துல தான் கட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு
ஒரு செயின் போட்டு பிடிச்சி இழுத்துருங்க. இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கிரானி ஸ்கொயர் வந்து ஒரு அளவு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் ஃபார்மேஷன் கொண்டு வர்றது தான் இப்போ நம்மளோட டியூட்டி. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ப்ளூ கலரே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஆரஞ்சில் தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் போய்ட்டு ஏதாவது ஒரு இடத்துல போய்ட்டு பேக் லூப்பில் விட்டுட்டு இந்த ப்ளூவை பிடிச்சி இழுத்துக்கணும். பிடிச்சி இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு செயின் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு சிங்கிள் க்ரோச்செட்டுக்கு ஈக்குவல். இப்போது ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போட்டாச்சு. அதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோச்செட். நெக்ஸ்ட்டு இதுலேயும் ஒரே ஒரு சிங்கிள் க்ரோச்செட். இப்போ எப்படின்னு பார்த்தோம்னா 3 சிங்கிள் க்ரோச்செட் போட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு லூப், ஒரே லூப்பில் ஒரு ஹாஃப் டபுள். நெக்ஸ்ட் லூப்பில் ஒரு ஹாஃப் டபுள். அடுத்த ரெண்டு லூப்பில் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு டபுள் க்ரோச்செட். 1 2 2 டபுள் க்ரோச்செட். நெக்ஸ்ட்டு 2 லூப்பில் ஒவ்வொரு இதுலையுமே ஒரே ட்ரிபிள் க்ரோச்செட். ஒரே ட்ரிபிள் க்ரோச்செட். பாருங்கள், அடுத்த இதுலையும் ஒரு ட்ரிபிள் க்ரோச்செட். ஸோ எப்படி பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது நல்லா கவனிச்சுக்கணும். பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு 1 2 3 3 சிங்கிள் க்ரோச்செட், ஒரு ஹாஃப் டபுள், 2 டபுள் க்ரோச்செட், 2 ட்ரிபிள் க்ரோச்செட் இப்படி போட்டதுக்கப்புறம் இப்போ இதுக்கு அடுத்த செயின், இந்த 2 செயின்லையுமே நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே 2 ட்ரிபிள் க்ரோச்செட் ஒர்க் பண்ண போகிறோம். அதே இடத்துல 2 ட்ரிபிள் க்ரோச்செட். பாருங்கள், ஃபர்ஸ்ட் இதில் 1. இப்போது அதே இடத்துல நான் இன்னொரு ட்ரிபிள் க்ரோச்செட் ஒர்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அடுத்த இதுலேயும் நம்ம 2 ட்ரிபிள் க்ரோச்செட் ஒர்க் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 செயின்ஸ் போட்டுக்கிறோம். அது ஒரு கார்னர் ஃபார்மேஷனுக்காக. ஸோ 2 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் அதே இதில் 2 ட்ரிபிள் க்ரோச்செட். 1 2. நெக்ஸ்ட்டு இது அப்படியே ரிவர்ஸில் கொடுக்குறோம். 2 ட்ரிபிள் க்ரோச்செட், அப்புறம் 2 டபுள் க்ரோச்செட், அப்புறம் ஒரு ஹாஃப் டபுள், 3 சிங்கிள் க்ரோச்செட். ஸோ ஒரு ட்ரிபிள் க்ரோச்செட், ரெண்டாவது ட்ரிபிள் க்ரோச்செட், அப்புறம் மூணாவது போய்ட்டு ஒரு டபுள் க்ரோச்செட், நாலாவது ஒரு டபுள் க்ரோச்செட், அஞ்சாவது ஒரு ஹாஃப் டபுள், அப்புறம் 3 சிங்கிள் க்ரோச்செட். 1 2 3 எல்லாமே நான் பேக் லூப்பில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கார்னர் மாதிரி வந்திருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு இதே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான். 3 1 2 3 3 சிங்கிள் க்ரோச்செட், ஒரு ஹாஃப் டபுள், அப்புறம் 2 டபுள். எல்லாமே நான் பேக் லூப்பில் தான் ஒர்க் பண்ணுறேன். 1 2. அதுக்கப்புறம் 2 ட்ரிபிள், பாருங்கள், அடுத்ததுலேயே ரெண்டாவது ட்ரிபிள் போடுறேன். இப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் ஒவ்வொரு இடத்துலையுமே 2 போடுறோம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே 2 ட்ரிபிள் க்ரோச்செட். 1 2. இப்படியே ரெண்டாவது ட்ரிபிள் க்ரோச்செட் போட்டதுக்கப்புறம் 2 செயின். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இதில் போய்ட்டு 2 ட்ரிபிள் க்ரோச்செட். ஸோ இதே போல் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. இதே பேட்டர்னில் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் சொன்னபடி நீங்கள் பேட்டர்னில் போட்டிருந்தீங்கன்னா நம்ம கடைசியில் 3 செயின்ஸ் தான் மிச்சம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு சிங்கிள் க்ரோச்செட் போட்டுவாங்க. சிங்கிள் க்ரோச்செட் போட்டு இந்த ஃபர்ஸ்ட் இதில் லூப்பில் போய்ட்டு நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் எட்ஜிங் ஒர்க் மட்டும்தான் இருக்குது. ஸோ வந்து அது வந்து உங்களோட ஆப்ஷனல் தான். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம்.
இப்போ இந்த எட்ஜிங்காக நான் இந்த மெரூன் கலரே சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த கார்னரில் நான் போயிட்டு ஹூக்கை விட்டுட்டு பிடிச்சி இழுத்துக்கிறேன். இழுத்துட்டு இதே இடத்துல நம்ம 2 டபுள் க்ரோச்சட், 2 செயின், 2 டபுள் க்ரோச்சட். இப்போது இது வந்து ஒரு கார்னர் ஃபார்மேஷனுக்கு நமக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள், நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் ஒவ்வொரு ஹாஃப் டபுள். அப்புறம் மீதி எல்லா இடத்துலையுமே நீங்கள் சிங்கிள் க்ரோச்சட் தான் போட்டு வரணும். ஒரு ஸ்டிச் கூட இன்க்ரீஸ் பண்ணுறது எதுவுமே வேலை கிடையாது. நீங்கள் எல்லா இடத்துலையுமே சிங்கிள் க்ரோச்சட் தான் போட்டு வரணும். ஸோ கார்னருக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணலாம். நான் இந்த இதை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போது இந்த 2 ஸ்டிச் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு ஹாஃப் டபுள். நெக்ஸ்ட் இந்த கார்னர் வந்ததும் அந்த கேப்பில் 2 டபுள் க்ரோச்சட், 2 செயின், அப்புறம் அதே இடத்துல 2 டபுள் க்ரோச்சட். ஸோ இதே ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இந்த எட்ஜிங் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. எட்ஜிங் ஒர்க் தான் நமக்கு பார்க்குறதுக்கே லுக்கு கொடுக்கும். ஸோ இந்த 2 இதில் ஒரு ஹாஃப் டபுள், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள். ஸோ மீதி இடம்லாம் சிங்கிள் க்ரோச்சட் தான். நீங்கள் டோட்டலாக ஃபுல்லாகவே இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கடைசி 2 ஸ்டிச் வந்ததுக்கப்புறம் நம்ம ஹாஃப் டபுள், 2 ஹாஃப் டபுள் போட்டு இந்த இடத்துல செயின்குள்ளே விட்டு பிடிச்சி இழுத்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோட்டலாக ஃபுல்லாகவே ஒரு கிரானி ஸ்கொயர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே போல் உங்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து இந்த கிரானி ஸ்கொயரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேவ் நேச்சர்.